எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பண்றான் இவன்? பெரியப்பா நீ பேப்பர் கேட்டதானே வாங்கிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு அடிச்ச? ஏண்டா பேப்பர் வாங்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பிரிண்ட் எடுத்திருந்தியா? அதெல்லாம் இல்ல, அந்த கடை மூடி இருந்துச்சு, அதான் தள்ளி போய் வாங்கிட்டு வந்தேன். ஓ, தள்ளி போய் வாங்கிட்டு வந்தா 3 கடை தந்துருவாங்களா? இல்ல அந்த கடை மூடினால தான் இன்னொரு கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா இப்பதான் தந்துன்னு சொன்ன? ஐயோ, மூடின கடை மூடிச்சு பெரியப்பா, திறந்த கடையில போய் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். இந்தா படி. இதே என்கிட்ட கொடுக்குறேன்டா, நீயே படி. சரி, அதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? இப்போ முன்னாடி தானே சொல்றேன். டைலாக் கம்மியாக்குன்னு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசினே போவியா? சோ இப்போ நான் என்னதான் பண்றது? மூடிட்டு படி. இது மூடிட்டு எப்படி படிக்க முடியும்? திறந்து வச்சுட்டு தானே பேப்பர் படிக்க முடியும். முடி. டேய், இவ்வளவு நாளா இந்த வீட்டை நார் அடிச்சது நீதானா? ஐயோ பெரியப்பா, அது நான் இல்ல, வேற யாரோ. நான் கூட வேற யாரோன்னு சந்தேகப்பட்டேன்டா. என்னடா கரம்பத்தை துணு தொலைக்கிற? அண்ணா நீ எப்ப வந்த? அவன் இங்க வந்தா உனக்குன்னா? இல்ல, தெருமுன கடையில நின்னுட்டு நீ பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தியா, அதான் பார்த்தா இங்க இருக்க. பப்ஸா? ஏய், நான் பப்ஸா சாப்பிட்டேன். நீ லூசு, நீ சும்மா சொல்றப்போ உள்ள. நான் லூசா இல்ல நீ லூசா? நீ தாண்டி லூசு. டேய் நிறுத்துங்க, உங்க 2 பேரும் இவ்வளவு நாள் வச்சு சோறு போறேன் பாரு. நான் தான் லூசு. பாத்தியா, நீ லூசுன்னு ஒத்துக்கற, ஆனா இவன் பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கறான். ஏய் போடி உள்ள. ஏன்? போடி போடி போடி. நிறுத்து. அம்மாடி ஏதோ சொல்ல வந்தல்ல, சொல்லு. தெருக்கடையில நின்னு பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான், அதை நான் பார்த்துட்டேன். அப்படியே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னான். அதை நான் இன்னும் சொல்லவே இல்ல. சரியா? அம்மாடி நீ சொல்லல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். வரேன். போடி. ஏன்டா கேஸ் லைட்டா மசாலா வாசனை வந்தது. அப்பவே நினைச்சேன் வெஜிடபிள் பப்ஸா. சா வச்சிடுவேன். ஒழுங்கா பேப்பர்ல கிட்ட படி. சின்ன வயசுல தான் படி படின்னு சொல்லுவ, இப்பயும் படி படின்னு சொல்ற. தியேட்டரில் சிலுக்கு படம் பார்த்த வாலிபருக்கு கழுத்தில் சுளுக்கு. என்னடா நியூஸ் இது? சிலுக்கு சுளுக்குன்னு கருமம். வேற நியூஸ் படி. சரி இரு. பொங்கலுக்கு வெளியாகும் 2 படங்களில் வெற்றி யாருக்கு? துணிவா இல்லை வாரிசா? ஏய் வேற படுற. பெரியப்பா இங்க பாரு. காதலை ஏற்றுக்கொள்ளாத காதலின் தகப்பனின் தலையை வெட்டிய காதலன். டேய், இது என்னடா போங்கா இருக்குது? காதலுக்கு ஒத்துக்குன்னா அவளை வெட்ட வேண்டியது. அவங்க அப்பனை ஏன்டா வெட்டுறீங்க? ஆமா பின்ன, சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா அப்படிதான் கொல்லுவாங்க. டேய், இதெல்லாம் அவங்க அப்பனுக்கு தேவைதான். ஆமா ஆமா கண்டிப்பா தேவைதான். சரி, நீ எதுக்கும் அபி யாரையாச்சும் லவ் பண்றான்னு கேட்டு தெரிஞ்சுச்சுக்கோ. டேய், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே வராதுடா. ஏன்னா என் பொண்ணு தான் லவ்வே பண்ணலையே. இப்ப இல்ல என்ன, ஃபியூச்சர்ல வரலாம்ல. டேய், நீங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி எப்படிடா என்கிட்ட வருவான்? யாரா இவன்? ஒருவேளை ஒன் சைட் லவ் பண்ணிட்டு வந்து அவன் ஆள் உன்னை போட்டு தள்ளிட்டான்னா? டேய், என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாடா. அப்படிலாம் நடக்க. டேய், ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் எதா இருந்தாலும் என்கிட்ட கொடுக்குற படி படின்னு? நீ படிக்க வேண்டியதானே? இதை விட உனக்கு என்ன வேலை? படி. எவ்வளோ நாள் தான் நம்ம காதலை யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கிறது? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நம்ம காதலுக்கு தடையா இருக்கிறது உங்க அப்பா மட்டும்தான். பேசாம அவருக்கு தெரியாம நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். அப்புறம் ஒருவேளை அவர் குறுக்க வந்தாருன்னா அவரை போட்டு தள்ளிடலாம். டேய், யார் எழுதிக்கிறாங்க பாரு. பெரியப்பா பேர் போடல. பெரியப்பா பேர் போடலையா? யார் எழுதிருப்பானுங்க? ஏண்டா இவனுதான் என்ன பாதுகாப்பானுங்க பார்த்தா கட்சியில இவனு கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கணும் போலகுதே. தெரியல பெரியப்பா, அதுலதான் பேர் எது போடலையே. டேய், பேர் போடல என்னடா? என் பொண்ணு பின்னாடி சொத்து அந்த 3 பேர் தான். யார் அந்த 3 பேரு? வேற யாரு? அந்த வீணா போன டேம்லி, பிஸ்கெட் வாயன் சதீஷ், சைடு கேப்ல வந்தானே செந்தில். அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தரா தான் இருக்கும். ஏன் பெரியப்பா, இந்த 3 பேத்துல ஒரு ஆளத்தான் அபி லவ் பண்றாளோ? அதான்டா எனக்கும் தெரியல. என் பொண்ண இவங்க யாராவது கூட்டின்னு பார்த்துக்கு முன்னாடி நானே கண்டுபிடிக்கிறேன். எப்படி? நீயே பாரு. ஐஸ் வண்டிக்காரன் போயிட்டானா? இடைக்கு போட்டு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டான். டேய் நில்றா. அந்த லெட்டரை போட்டானுங்கல்ல, அத தேடி கண்டுபிடிக்க தான் வந்திருக்கானுங்க. இப்ப எப்படி நைஸா கண்டுபிடிச்சு பாரு. ஆரம்பர் வேலைக்கு மாறு. எப்படி போய் தரானு பாத்தியா? ஐஸ் போயிருச்சா? ஐஸ் எனக்கு தெரிஞ்சு இவனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியப்பா
எனக்கு அதே டவுட் தான். அவங்க 2 பேத்தை விட இவன் தான் பயங்கரமா இருக்கான். ம். லெட்டர் நம்பிட்டே இருக்குப்பா. ஐஸ் வண்டி போயிடுச்சான். கூட மாட்டேன் முன்னாடியே. இதை எடைக்கு போட்டா எவ்வளவு தருவாங்க? இவ்வளவு தருவாங்க போ. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க சட்டி தலையா? இவங்கிட்ட ஜாக்கிரதை இருக்கணும் பெரியப்பா. எப்படி ஏமாந்தீங்களா? ஐஸ் காணும். பாத்தியா எப்படி ஐஸ் வைக்கிறாங்கன்னு? லெட்டர் போட்டானுங்க, கிடைக்கலன்னு நம்மள சமாளிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க பாரு. வாடா என்ன பண்றானு போய் கண்டுபிடிப்போம். சரி போலாம். அந்த பேப்பர் எட்டா சரி சரி ஒன்னும் பெரியப்பா. டைலாக் குறை இல்லையா? பேப்பர் போலாம். போ. எதுக்கும் ஐஸ் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஐஸ் டேய் இப்பதானடா வந்தானுங்க, அதுக்குள்ள யாரையுமே காணோம். ஏன் பெரியப்பா எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ? யாரும் இல்லையே. கண்ணாமூச்சி அண்ணனுக்கு பாசுங்க, அதான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு பேசிட்டு இருந்தோம். யோ இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி பதட்டமா இருக்கீங்க? நாங்க பதட்டமாவே இல்லையே. நம்ம கூட பதட்டமா இருக்கோம். நாங்க ஜாலியா இருக்கோம். நாங்க பதட்டவே படலையே. யோ ஒருவேளை அது எதாவது ஆயிடுச்சா? அது ஆவலையே. இது எதாவது ஆயிடுச்சா? இதுவும் ஆவல. அப்ப எதுதான் ஆச்சு? எதுவுமே ஆவல. சரி என்ன கேக்குறியே? உனக்கு அது ஆயிடுச்சா? இல்லையே. இது ஆயிடுச்சா? இல்லையே. அப்புறம் எதுவுமே ஆகாம என்னைய கேக்குற? போ அது ஆயிடுச்சான்னு பாரு. பாக்குறேன். பாரா எதுவுமே ஆகாம ஏதோ ஆனா மாதிரி நம்மள கேட்பான். ஊன் புள்ள தானே அப்படிதான் இருப்பான். தூ. அம்மாடி நான் பெத்த மவள வாமா. இப்ப எதுக்கு என்ன பார்த்ததும் அப்படியே பயந்து போற? இல்லப்பா அது ஒண்ணும் இல்ல, சும்மா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவகிட்ட நீயே கேளு. வந்துட்டீங்களா? ஓ வெளிலதான் இருக்கீங்களா? இதோ வரேன். அம்மாடி வெளியில இல்ல, இப்பதான் மாடிக்கு போனாங்க. மாடிக்கு எதுக்கு போனாங்க? நான் இங்க தானே இருக்கேன். ஏய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ போய் சொல்லிட்டு இருக்க. ஓ தெரிஞ்சிருச்சா? எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இந்த வீட்ல தானே இருக்க. டேய் இற. எதுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்த முறை அப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு தானே. இந்த அப்பங்கிட்டயே மறைச்சிட்டியம்மா. அது இல்லப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, சொன்னா நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க, அதனாலதான். எந்த அப்பனுக்கு தாம்மா பிடிக்கும்? யார் தான் இதுக்கு ஒத்துக்குவான்? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தப்புதான்ப்பா. இனிமே உங்களுக்கு தெரியாம உங்களோட ஏடிஎம் கார்டை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னது? ATM கார்டா? ஆமா, அப்பாக்கு தெரியாம அவரோட ஏடிஎம் கார்டை எடுத்து அதை யூஸ் பண்ணி பீஸா ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கு தானே அப்பா கோவமா இருக்கீங்க. என்னது? பீஸா ஆர்டர் பண்ணியா? ஆமா, உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல, அதனாலதான் சொல்லல. அப்பா இந்த பீஸா டெலிவரி பாய் கால் பண்ணிட்டே இருக்கான், நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? டேய் என்னடா நாம ஒன்னு நினைச்சா இவ ஒன்னு சொல்றா. ஏதோ பீஸா ஆர்டர் பண்ணிக்கிறாளமே. ஆமா பெரியப்பா, நான் கேட்டா தரமாட்டேன். நீயே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடு. என்னடா அந்த லெட்டர் படிச்சதுல இருந்து நானே பீஸா உடஞ்சு போயிருக்கிறேன். உனக்கு பீஸா வேணுமா? அவள் தான் உனக்கு. இவ பேசுறத பார்த்தா இன்னும் அந்த லெட்டர் விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அதுக்குள்ள நம்ம கை கிடைச்சிருச்சு. ஆனா இத யார் எழுதுனாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். அவ காதுக்கு இந்த விஷயம் போய் அவ ஓடி போறதுக்குள்ள அதை யார் நானே கண்டுபிடிக்கிறேன். எப்படி? அத பொறுத்திருந்து பார். வா போலாம். வாடா. டேய் நான் சொல்றது மட்டும் சரி, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்பா நல்ல வேலை புடிச்சிட்டேன். நல்ல வேலை புடிச்சிட்டீங்க, இல்லாட்டி கீழே விழுந்திருப்பீங்க. டேய் நான் இத சொல்லல, உன்ன சொன்னேன். என்ன எங்க பிடிச்சிங்க? இததான் புடிச்சிங்க பயத்துல. நீ சதீஷ் தானே? எனக்கு தெரியும்டா. என்ன தெரியாம எப்படி இருக்கு? நான் தான் உங்க தங்கச்சி மாவனாச்சே, என்ன தெரியாம இருக்குமா? டேய் அந்த லெட்டரு நீ தானே? ஆமா ஆமா நான் தான் அந்த லெட்ரு. ஆமா எந்த லெட்ரு? பெரியப்பா இவங்கிட்ட நான் கேள்வி கேட்டுட்டு. அப்ப கேட்காதீங்க போங்க. 2 போட்டா அவனே சொல்ல போறான். நீ ஆல்ரெடி மொச்சக்கட்டி தின்ட்டு போட்டதுதான் நல்லா நாரிக்கிட்டு கிடக்குது. டேய் இவன் கீழே போட்டது உனக்கு எப்படி மேல தெரியும்? இவன் கீழே போட்டதுதான் ஸ்டெப்ஸ் வழியா ஏறி நடந்து மேல என் மூக்கு கூட வர பார்த்துச்சு. அது வரக்கூடாதுன்னு தான் நான் சாம்பிராணி ஏத்திக்கிட்டு இருக்கேன். டேய் கண்டிப்பா அந்த லெட்டரை இவன் எழுதிருக்க மாட்டான்டா. எப்படி சொல்ற? ஏன்னா நீ போட்ட கேஸ் இந்த வீட்டை தாக்குன்னு சாம்பிராணி போட்ட இவன் என்ன சாவடின்னு எப்படா லெட்டர் எழுதுவான்? இவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தோண்டா. ஆமா மானமா அதையும் இவன் போடுவானா? அதுக்கு சாம்பிராணி ஏத்தவா? பெரியப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். என்ன போட்டுருவியா? நீ போட்டது வரைக்கும் போதும். போ போற இடம்லாம் போட்டுக்கணும். சே தாங்க முடியல. முன்னாடி போ முன்னாடி போ. வரேன். புதுசு பழகுது. நான்லாம் வாங்கி வாங்கி பழக்கமாயிடுச்சு. எல்லாரும் நாக்கு தான் செத்து போச்சுன்னுவாங்க, எனக்கு மூக்கே செத்து போச்சு. அப்படி போய் இப்படி போய் அப்படி போலாமா? போற இடம்லாம் போட்டுக்கினே போறான். சே டேய் என்ன பெரியப்பா அங்க பாத்தியா?
இவனை பார்த்தா தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த லெட்டரை இவன் தான் எழுதியிருப்பான். ஆ, எனக்கும் அதே டவுட் தான்டா. வா போய் விசாரிக்கலாம். விட மாட்டேன், பாத்துக்கோ. ஆ, 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 ஆ. ச்சே, ச்சே. என்ன டேம்லி? ஆ, ஆ, ஐயோ, ச்சே. பாத்திய பெரியப்பா திருட்டு மொழி முழிக்கிறான். என்னப்பா மாட்டினியாங்க கிட்ட எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியா? என்ன பண்றது? என்ன பிளான் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறீங்க. வாட் கேன் ஐ டு? அதான்டா வன்னி. சு டேய் சும்மா இருங்கன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஆ? ஆ, உன் பிளானை கெடுக்குதான்டா. ஒருத்தன் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வெளியூர் போய் பொழைக்கலான்னு பார்த்தா விட்டுறணும். அதை விட்டு இப்படி குறுக்க பூந்து கெடுக்க கூடாது. ஏன்டா என் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பிளான் போட்டு ஓடி போவ? அதை நாங்க பாத்துன்னு இருக்கணுமா? நான் ஓடி எல்லாம் போக மாட்டேன். T20 தான் போவேன். T20 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் அந்த ஓடி இல்லடா இந்த ஓடி. ஓடியா? நான் ஏன் ஓடி போறேன்? பைக் டாக்ஸி புக் பண்ணி போவேன். ஏய் அதுல எப்படா 2 பேர் போவீங்க? ட்ரிபிள்ஸ் போவீங்களா? ஏய் 2 பேர் போனா ட்ரிபிள்ஸ் இல்ல மேன், டபுள்ஸ். ஆமா, அபியையும் கூட கூட்டிட்டு போவீங்களோ? அபியா? நீயே எடுத்துக்கிட்டு போகுது. ஹேய், அபியே கூட வரா. நான் ஏன் அவளை கூட்டு போனோம்? அவ ஏதோ ஆடிஷன் அட்டென்ட் பண்றாளா என்ன? ஆடிஷனா? ஆ. என்னடா உளர்ற? நீங்க தான் உளறீங்க. நான் எப்பவுமே ஆடிஷன் போகும்போது யாராச்சும் குறுக்க வந்து அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு போனா அந்த ஆடிஷன் விளங்கவே மாட்டேது. அதனாலதான் இந்த வாட்டி யார் மூஞ்சியுமே பார்க்காம போலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தேன். குறுக்கால நீங்க வந்துட்டீங்க. உங்க மூஞ்சியை வேற பார்த்துட்டு நான் எப்படி ஆடிஷன் செலக்ட் ஆவேன்? ஐயோ, டேய் சப்ப my God. மூஞ்சிய பேசாம உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்துட்டு போ. அப்பயாவது செலக்ட் ஆகுறான்னு பாப்போம். ஆ? டேய் தவக்கல இவன் ஒரு சினிமா பைத்தியம்டா. ஓ அதான் நல்லா நான் நல்லா நடிக்கிறானோ? நடிக்கிறேனா? தேங்க்யூ மேன், கை கொடு. ஏய், சரி. டேய் சும்மாடா. இவனாவது நல்லா நடிக்கிறதாவது. ஆ? இவன்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டான். நம்ம வா போலாம். செட் ஆக மாட்டேனா? நான் எல்லா கேரக்டரும் செட் ஆவேன். என்ன கேரக்டர் நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லுங்க. எல்லா கேரக்டரும் செட் ஆவேன். டேய் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். வா நம்ம போலாம். டேய் ஹலோ, நீ சொல்லுங்க. செட் ஆக மாட்றா. என்ன கேரக்டர் வேணாலும் கொடுங்க. நான் வில்லனா? டேய் நீ செட் ஆக மாட்றாதுக்கலாம். ஏய் வில்லனா? போனாடி வில்லன் கொடுத்தீங்களா? ஏய், நீ set ஆக மாட்றா அதுக்கு. ஹீரோ கூட நடிப்பேன். ஹீரோ, வில்லன், காமெடியன். தம்பி நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்க தம்பி. செட் ஆக மாட்டேனா? ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு 500 கொடுங்க, நான் வரேன். டேய் என்னடா அவன் அப்படி பேசினேக்கிறான்? என்ன அங்கிள் என்னாச்சு? ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? இன்னும் பறி கொடுக்கலம்மா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பறி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பறி கொடுக்க போறீங்க? அது ஒண்ணும் இல்ல. டேய் வேணாண்டா அந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேணாம். எனக்கு ஏன் தெரியக்கூடாது? நானும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. என்னன்னு சொல்லுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோம்மா. இருக்கிற கஷ்டத்துல இந்த கஷ்டம் வேற எனக்கு. அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டம்? டே தவக்கல சொல்டா. பெரியப்பாவோட பொண்ணு இன்னைக்கு ஓடி போறாளாம். எனக்கு அப்பவே தெரியும். நான் இதை நினைச்சேன். என்னது பாத்தியாம்மா? நீ ஏன் நினைச்சிருக்க? ஆமா, டெய்லி நான் தான் பாக்குறேனே. என்னது டெய்லி பாத்தியா? என்னம்மா ஆமா. சொல்ற? உங்க பொண்ணு டைம் ஆச்சுன்னு பஸ் ஸ்டாப்புக்கு எப்பவுமே நடந்து போவா. அப்பவே நினைச்சேன் லேட் ஆயிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஓடி போவான்னு. அதே மாதிரி ஓடி போயிட்டா. என்னால முடியலம்மா. ஆமா அங்கிள், என்னாலயும் தான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரக்கூடாது? ஓஹோ, ஓடி போறவ ஸ்கூட்டியோட ஓடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்கி தரணுமா? அவளும் பாவம்ல, ஓடி போனா கால் வலிக்கும்ல. கரெக்ட் தானே? அம்மாடி ஸ்கூட்டி தானம்மா, நான் வாங்கி தரேம்மா. ஒன்னு டேம்லி நீ நினைச்சு தனியா செவுத்து கூட பேசுனுறான். அது போய் நான் பாரு போ. ஆமா, எங்க அண்ணனால என்னை விட்டு இருக்கவே முடியாது. தங்கச்சி மேல அவ்வளோ பாசம். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போ. போ. ஏண்டா வீட்டுல ஒண்ணு பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, நாம சந்திக்கிற ஒவ்வொன்னும் பைத்தியமா இருக்குதாடா. சரி வா அடுத்த பைத்தியத்தை போய் பாப்போம். சரி வா இவன் ஏன் போலாம். பைத்தியம் மாதிரி பாக்குறான்? யா சச்சக். என்ன பண்றா? சரி நம்மளுக்கு போஸ் கொடுப்போம். என்ன பண்ற? போஸ் டாடா. அடி நீ எடுத்துக்க. இல்ல பா, என்ன ஏடுறா? அப்படிலாம் ஒண்ணு வேணாம். இங்க பாரு, கை எப்படி வச்சுக்கோ. பின்னாடி தாஜ்மஹால் இருக்கும். தாஜ்மஹால் அப்படியே வச்சோம்னா சூப்பரா இருக்கும். பண்ணு பண்ணு. எர்ரா பண்ணு. சூப்பரா இருக்கும், ரொமான்டிக்கா இருக்கும். அடிச்சி சே. ஏய் இப்ப பாரு, இப்ப பாரு. அப்பா, என்னென்னமோ தெரியுதுப்பா. ஐயோ. இது டேய் யாரா அவன் பூசா இருக்கிறான்? என்னடா பண்ணுகிறீங்க? அங்கிள் பார்த்தா தெரியல, போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டோ ஷூட். டேய் பொய் சொல்லாதீங்கடா. ஏய் உன்கிட்ட நான் என்ன போய் சொல்லணும்? பண்ணி முஞ்சி பாயா. டேய் கன்னே இல்ல, நீங்க எப்படி ஷூட் பண்ணுவீங்க? இவன் ஒருத்தன். இது ஒரு ஜோக்கே இல்ல. இது சொல்லிட்டு வர சிரிக்கிற. டேய் யாரா நீ? ஆயத்தகல்ட்ட பூசா? இப்படி வா, பாக்கும்போது தெரியுது. டேய் இப்படி வா, இப்படி நில்லு, அப்பதான் முகம் தெரியும். இப்ப என்ன பண்ணிக்கிற? நான் தான் ஃபேமஸ் போட்டோகிராஃபர். ஃபேமஸ் போட்டோகிராஃபரா? அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல போலுதே. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என் கம்பெனி நேம் ஃபேமஸ் போட்டோகிராஃபர். ஓ இத சொல்லியே நீ ஃபேமஸ் போட்டோகிராஃபர்னு வெளிய ரீச் ஆயிடுவல. ஆல்ரா நீ. எப்பா நீ அதை பார்க்க சொன்னில, அது இல்லையா? டேய் அது இல்லன்னா வேற எதனா பார்க்க வேண்டியதானே? இதை பார்த்தனே, ஆனா இது இல்ல. ஐயோ அது இல்ல பரவாயில்லடா, வேற எதனா பார்த்து வாயேடா. எப்பா நீ அதை பார்க்க சொன்னதா அதை பார்த்தேன், இதை பார்த்துருந்தா அதை பார்த்துட்டு பண்ணல. இப்போ எதுவுமே பார்க்கல. டேய்
அத பாக்கலன்றது முக்கியம் இல்லடா. நீ எதையாவது பாத்துட்டு வந்து இததான் பாத்துன அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? அத பாக்காத மகனே இத பாருன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிருப்பல. இப்போ இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமா? நீ எதையுமே பார்க்காத, கொஞ்ச நேரம் அப்படின்னு வேடிக்கை மட்டும் பாரு. சரி. இப்ப நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டு பேப்பர் கிழிச்சு போற? ஆமா, காலையில இருந்து நான் என்ன கிளிக்கிறேன் கேட்டல, அதான் இப்ப பேப்பர் கிழிச்சேன். ஓ, அந்த காமெடி இங்கதான் போட்டு கிழிச்சிங்களா? சரி சரி. அங்கிள் சும்மா பேசினே இல்லாம கொஞ்சம் ஓரமா போனீங்கன்னா நாங்க ஷூட் முடிச்சு இருப்போம். ஷூட். டேய் திரும்ப கேக்குறேன், இங்க எதுக்கு வந்துக்குற? அங்கிள் இத மாதிரி அழகான ஆண்களை தேர்ந்தெடுத்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோன்னா ஃபேமஸ் ஆயிடும். ஃபேமஸ் இவன மாதிரி ஆளுங்களை எடுத்தா சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவேன். அங்கிள் தேங்க்யூ ஸோ மச். அக்கு ஏய் நானுப்பா. டேய் உன்ன மாதிரி ஆளை வச்சு போட்டோ எடுக்கிறான்ல, அவன் கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடுவான். அங்கிள் அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். பிளஸ் பண்ணுங்க. டேய் பண்ணி மூஞ்சி வாயா. உன்னை நான் கூட்டு வந்தா அவன் கூட சேர்ந்து என்ன கலக்கிறியா? இருடா உன்னை வச்சுக்கிறேன். டேய் என்ன இவனையும் பண்ணி மூஞ்சி வாயான்ற, அவனையும் பண்ணி மூஞ்சி வாயான்ற. சாரி அங்கிள். ஓனா மூஞ்சி வாயா. எப்படி ஓகே அங்கிள்? அது விடுங்க, உங்க பொண்ணை கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா அப்படியே முடிச்சிடலாம். எதுக்கு? என் வாயிலே வர வச்சு அவ கை பிடிச்சிக்கிட்டு ஓரத்துக்கா? அந்த ஐடியா இருந்துச்சு, ஆனா வெளியே பார்த்தா மழை வர மாதிரி இருக்கா. அவங்க பொண்ணு தான் ரொம்ப ஸ்வீட் ஆச்சே, கரைஞ்சிருவா. அதனால இப்ப வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கூப்பிடுங்க. எதுக்கு? இங்கே வச்சு கல்யாணம் பண்றதுக்கா? கல்யாணமா? ஏன் அவ்வளோ வேகமாக போறீங்க? கல்யாணம்லாம் இல்லை, ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டேன். பசங்களாம் என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போடணும், அதுக்காக ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான். டேய் பிள்ளை நடிச்சா நான் எப்படியும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு பாத்தீங்களா? அப்படியே கண்டுபிடிச்சு கிழிச்சிங்க. நீங்க தான் சொல்றீங்க நல்லா நடிக்கிறோன்ட்டு. வெளியே போய் நம்ம ஷோ பத்தி கேட்டு பாருங்க. குக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா நீங்க நல்லா நடிச்சா அவங்க ஏன்டா கழுவி ஊத்த போறாங்க? அங்கிள் நாங்க எல்லாம் ஒழுங்கா நடிச்சிட்டு தான் இருக்கோம், ஆனா அவங்க தான். அவங்கனா யாரு? வந்து சொல்லணும்ல, சொல்ல வந்தது சொல்லு. அது அப்படிதான். அது சொல்றா யாரு? என்ன கேட்டா? அவன் தானே கேட்டா, அவனே கேளு. அத வெளியே சொல்லக்கூடாது அங்கிள், பர்சனல். டேய் சும்மா சொல்றேன், நம்பாளுங்க தானே. யார் இது? ஏங்க சொல்லக்கூடாதுங்க. அது விடுங்க, வந்தல விட்டு பேச்ச பார்த்தாதீங்க. அபி கூடுங்க. அபி. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த லெட்டர் எழுதுனது நீ தானே? எந்த லெட்டர்? கட்டி. ஏய் அபிக்கு நீ தானே லெட்டர் எழுதுன, தெரியாதா உனக்கு? என்ன அங்கிள் எனக்கு பேரே ஒழுங்கா எழுத தெரியாது, இதுல இவ்வளவு அழகா தமிழ்ல ரொம்ப கஷ்டம். சாரி. டேய் இவனு எழுதலாம், அப்ப வேற யாரை எழுதிருப்பா? அப்பா என்ன லெட்டர் பாது? யார் இப்படி எல்லாம் எழுதிருக்கா? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. சம்பந்தமா? என்ன சம்பந்தம் சொல்லுங்க, நான் சம்பந்தப்படுத்திக்கிறேன். டேய் இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ உள்ள வர? யார் உன்னை கூப்பிட்டா? வழக்கம் போல கிளைமேக்ஸ் வந்துருச்சுல்ல, அதான் சும்மா வந்துட்டு போலான்னு வந்தேன். சரி என் கூட இன்பில்டாவே சுத்திட்டு இருப்பானே டேம்ல, அவங்க இதோ வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அபி அப்ப இந்த 3 பேத்துல நீ யாருமே லவ் பண்ணலையா? எனக்கு இவங்க 3 பேர்ல யார் மேலயும் லவ் வரல. இனிமே வந்தா சொல்றேன். அம்மாடி அப்ப இந்த லெட்டர் இருந்து யாரா இருக்கும்? லெட்டர் அங்க கொடுங்க. ஓ மை காட். டேய் பிரிக்கவே இல்ல, அப்புறம் நான் ஓ மை ஓகே காட். ஓகே. ஹேய் இது எப்படி இங்க வந்துச்சு? இத தான் நான் காணாம தேடி இருந்தேன். இது என்னோடது. அட பாவி, அப்ப இந்த லெட்டர் எழுதுன நீதானா? நான் எழுதல, டைரக்டர் செந்தில்குமார் அவர் தான் எழுதினாரு. அவருக்கு இதேதான் வேலை, விடு. டேய் தப்பா இருக்கும்போது நினைச்சேன் அந்த வேலையா தான் இருக்குன்னு. டைரக்டர் சார் எனக்கு இதுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல, எல்லா இவர்கள் தான். டேய் அவர் நல்லா எழுதக்கூடிய ஆள் தான்டா, கூட இருக்கிறவங்க சரியில்லடா. டேய் எதுக்குடா அந்த டயலாக் ஃபர்ஸ்ட்? இது வந்து பாத்தீங்கன்னா மூவிக்கு ஆடிஷன் போயிருந்தேன்ல, அவங்க கொடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு சொன்னாங்க. அத நான் எங்கன்னு தேடிட்டு இருந்தா பார்த்தா நீங்க வச்சிருக்கீங்க. ஏண்டா மூவிக்கு எழுதின டைலாக் இவ்வளவு கேவலமா இருக்குதே, அப்ப அந்த ஆளு எவ்வளவு கேவலமா எடுப்பாங்க. என்ன தள்ளி விடுறா. என் டைரக்டர் பத்தி தப்பா பேசாதீங்க, எனக்கு சான்ஸ் கொடுப்பாரு அவரு. நான் நம்ம டைரக்டர் பத்தி சொல்லப்பா, இது எழுதி குத்தாரே மூவி டைரக்டர், அவரை பத்தி சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஆமா இத பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன புரிஞ்சு போச்சு? உங்களுக்கு ஒண்ணு புரியலையா? புரியலன்னு தானே கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருக்கிறதே ஒரு வகையில நல்லது. எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த லெட்டரை கொடுங்க. இந்த லெட்டரா? ஆமா. இந்த பிடி. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க யாரும் இந்த லெட்டர் எழுதலையா? நான் எழுதுறேன்னு நினைச்சு இதை வச்சுக்கோங்க. எழுது